ஸ்டேஷன் நண்பர்களுக்கு வணக்கம். புதிய காலிப்பிடங்கள், அதாவது மாவட்ட வாரியாக மருத்துவத்துறையிலிருந்து காலிப்பிடங்களை அறிவிப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதன் படியில் பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி மாவட்டத்தில் உள்ள காலிப்பிடங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சுகாதார அலுவலகம் கீழே இயங்கக்கூடிய தேசிய சுகாதார குழுமத்தின் கீழே முற்றிலுமே தற்காலிகமான பணி தான். இது நிரந்தர பணி கிடையாது, முற்றிலுமே தற்காலிகமான பணி தான். தகுதியான நபர்களிலிருந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றது. அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7/2026 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம இதுக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம். பணியிடங்கள், பதவியின் பெயர், பணியிடங்களின் காலி பணியிடங்கள், கல்வி தகுதி, வயது வரம்பு, ஒப்பந்த அடிப்படையின் தொகுப்பூதியம், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்ப்போம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மும் கூட அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜாமுல் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு பின்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 30 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது சுகாதார ஆய்வாளருக்கு ஒரு 30 காலிப்பிடங்கள், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2ங்கிறதுக்கான காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. திருச்சியில் சுகாதார ஆய்வாளர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதார ஆய்வாளருக்கு தான் அந்த காலிப்பிடங்களை அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 30 காலிப்பிடங்களை அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஜுவாலஜி, பாட்னி ஜுவாலஜி முடிச்சிருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் 12th மஸ்ட்டு பாஸ்ட்டு +2 பாட்னி 6 ஜுவாலஜி முடிச்சிருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் 10th லெவல்த்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல். அடுத்து சானிடேஷன் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் அஃபரன் பை த ரெக்கார்டிங் ப்ரைவேட் அண்ட் இன்ஸ்டியூட், ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டி எதுலையாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரைவேட் மெடிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம். மாதம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 மாத ஊதியம் அறிவிச்சிருக்காங்க. மாத சேலரி 17,500 அறிவிச்சிருக்காங்க. 30 காலிப்பிடங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு 30 காலிப்பிடங்கள் அறிவிச்சிருக்காங்க திருச்சி மாவட்டத்தில். இதில் நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பதவி முற்றிலுமே தற்காலிகமானது தான். 11 மாதம் இடைவெளியில் நீங்கள் ஒரு நாள் பிரேக் எடுத்து மறுபடியும் மீண்டும் அந்த பணியில் சேர்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு காலத்துலேயுமே பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. எப்போதுமே இந்த பணியை முழுவதுமே பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. பணியில் சேர்வதற்காக சுய உறுப்பு ஒப்புதல் கடிதம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். காலிப்பணிகள் விவரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது. பணி நியமனம் வழங்கப்படும் பணியிடத்தில் தங்கியிருந்து பணிபுரிய வேண்டும். மேலும் பணியிடம் மாறுதல் கிடையாது. நீங்கள் எங்கே பணி நியமனம் வழங்கப்படுதோ அங்கேயே நீங்கள் தங்கி பணிபுரிய மாதிரி இருக்கும். பணியிடம் மாறுதல் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் மாற்றுற மாதிரியான அறிவிப்பு இதில் இருக்காது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே. நல்லா பார்த்துக்கோங்க. 7/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது சேர்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 6ஆம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க சொன்ன அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை நார்மல் போஸ்ட்டோ இல்லை அப்படின்னா நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கோங்க. அனுப்ப வேண்டிய முகவரி ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜாமுல் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி பின்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஸ்பீட் போஸ்ட் அல்லது நார்மல் போஸ்ட்டில் மூலம் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணலாம். விண்ணப்ப படிவம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் இணையதளம் மூலமாக நீங்கள் பதிவிறக்க செஞ்சு கொள்ளலாம். அந்த கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி.nic.in அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்ணப்பம் நேரில் அல்லது விரைவு தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட், நான் சொன்னோம்ல ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று நேரில் இல்லாட்டி விரைவு தபால் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. பதவி பெயர் ஒரே ஒரு பதவி தான் அதை அழைச்சிருக்காங்க. அதாவது சுகாதார ஆய்வாளர். அதாவது சுகாதார ஆய்வாளர் நிலை 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரின் பெயர், உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய
ஃபாதர் நேமோ இல்லை கணவர் நேமோ எழுதிக்கோங்க. பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஏஜ் மேல்ஸா ஃபீமேல்ஸான்னு போட்டுக்கோங்க. அடுத்து கல்வி தகுதி வந்து என்ன கல்வி தகுதி, அதாவது நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து சாதி சான்றிதழ். சாதி சான்றிதழ் வந்து மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பரை ஃபுல் பண்ணிடுங்க. அடுத்து ஆதார் எண் அந்த ஆதார் எண்ணில் எழுதிக்கோங்க. அடுத்து கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கடுத்து மின்னஞ்சல் முகவரி கேட்டுக்கோங்க, அதையும் எழுதிடுங்க. அடுத்து முன் அனுபவம் ஏதேனும் இருப்பினா அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்க வேண்டும். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதோட நகல் வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இணைக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி 2 கொடுத்து கேட்டிருக்காங்க. நீங்கள் தற்காலிகமாக இருக்கக்கூடிய முகவரி எழுதிக்கோங்க, நிரந்தரமான இருக்கக்கூடிய முகவரி 2மே நீங்கள் வந்து இதில் எழுதிக்கோங்க. அடுத்த இடம் வந்து நீங்கள் எங்கேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிறீங்களோ அந்த இடத்த எழுதிக்கோங்க. அப்போ இந்த திருச்சியில் ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இருப்பீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய கிராமத்தோட நேம் வந்து வில்லேஜோட நேம் எழுதிக்கோங்க. தேதி வந்து என்றைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அன்னையோட தேதி போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரியின் கையெழுத்துக்கு உங்களோட சிக்னேச்சரை வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு, மாடல் கிடையாது, இதான் அப்ளிகேஷன் ஃபார்மே. அதுக்கடுத்து குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் சமீபத்தில் எடுத்த புகைப்படம் பூர்த்தி செய்து அதோட சுய சான்றோப்பைவிட்ட கீழ்கண்ட சான்றிதழ் நகலை இணைக்க வேண்டும். அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன சிராக்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த சிராக்ஸ் கீழெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன், ஒரு 8-9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சிராக்ஸுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து உங்களோட சிக்னேச்சர் கம்பல்சரி போட்டுருங்க. அனைத்து கல்வி சான்றிதழ், ஆல் சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி முடிச்சிருந்தேன் அதுக்கு ஆல் மார்க் ஷீட்டில் வந்து அடுத்து கன்சோலிடேட், அடுத்து பெர்சன்டேஜ் மஸ்ட்டு போட்டிருக்காங்க, இணைக்க வேணும் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th 12th மார்க் ஷீட் எல்லாம் மார்க் ஷீட் இணைச்சிருங்க. அடுத்து கவுன்சிலிங் பதிவு செய்ததற்கான பதிவு எண் மற்றும் பதிவுச் சான்றிதழ் மேலும் 4ஆம் தேதி வரை புதுப்பிக்க வேண்டும். ரெசிஸ்டன் அண்டர் தமிழ்நாடு கவுன்சிலிங் வித் ரினிவல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கோங்க. அடுத்து பள்ளி இறுதியில் வகுப்பு படித்தவர்களுக்கான கல்வி தகுதி சான்றிதழ், நீங்கள் கடைசி முடித்த கல்வி தகுதி சான்றிதழ். அடுத்து வந்து இதில் வந்து சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க. ரேஷன் கார்டு இல்லாட்ட ஆதார் கார்டு, எனி ப்ரூஃப் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருந்தா போதும். ஆதார் கார்டு எல்லாத்தையுமே கம்பல்சரி இருக்கும், அதனால் ஆதார் கார்டு சிராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஊனமுற்றோர் இருப்பினா அதற்கான மருத்துவத்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ், அதுக்கான சிராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை ஏதாவது இருந்தால் அதுக்கான சிராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. முன் அனுபவச் சான்றிதழ் இருப்பினா அதே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அதோட சிராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து COVID-19 பேரிடர் காலத்தில் பணிபுரிந்த அனுபவச் சான்றிதழ் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி அலுவலகத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணியிலேருந்து நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா அதுக்கான சிராக்ஸையும் இதோட வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இது எல்லா சிராக்ஸையும் நம்ம 9 பாயிண்டில் கொடுத்துருக்கேன். அந்த 9 பாயிண்டில் உள்ள சிராக்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டாச் பண்ணோம். அதில் வந்து கீழே வந்து அந்த 9 பாயிண்டில் உள்ள சிராக்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே கீழே வந்து செல்ஃப் அட்டாஸ்டட், அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை கம்பல்சரி போட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து சுய சான்றோப்பம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்னேச்சர் போடாமல் அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, மறந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து மிஸ்டேக் விடுது. அதான் அப்ளிகேஷன் வாங்குவாங்க, ஃபுல் பண்ணுவாங்க, என்னென்ன சிராக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவாங்க, வேகமாக அட்டாச் பண்ணிட்டு ஃபோட்டோ ஓட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஸ்பின் பண்ணுவாங்க. ஆனால் சைன்கிறத ஒன்றும் மறந்துடுவாங்க. சுய சான்றோப்பம்னு மென்ஷன் பண்ணுங்க, அதை மறந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிடுவாங்க. கடைசியில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான லெட்டர் எதுவுமே வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல் பண்ணுங்கள், ஏது மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மிஸ்டேக் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாத்துலேயும் வந்து கீஸ் எதுலேயும் போட்டுறாங்க. அந்த இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல போட்டுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஆம்னு போட்டு இணைக்கப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இணைக்கப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் COVID-19 உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அதுக்கடுத்து முன்னுரிமை சான்றிதழ் எது இருக்குன்னு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருந்ததுன்னா இருக்குது ஆம்னு போட்டு இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எதுலேயும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா கோட்லேயும் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் பண்ணிடுங்க. யாராவது இந்த போடுறது, இந்த புள்ளி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணாதுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கரெக்ஷன் இல்லாமல் எழுதுங்க. மிஸ்டேக் இருந்தால் மீண்டும் ஒரு சிராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. மீண்டும் ஒரு பிரிண்ட் எடுத்து அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே மேலேருந்து நிறைய பேர் அடித்து நிரப்புறாங்க. மிஸ்டேக்காக இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்மு மிஸ்டேக்காக இருக்குது. அதனால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மிஸ்டேக் வராத அளவில் பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மை.
இல்லை அப்படின்னா 2 ஜெராக்ஸ் எடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அடிக்கல 2 ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து ஒரு ஜெராக்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள். எந்த கரெக்ஷன் இருந்தாலும் அழித்து எல்லாத்தையும் க்ளீனாக ஃபுல் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்து இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பீங்க அதை அப்படியே பார்த்து அப்படியே மேலே வந்து அப்படியே ஃபுல் பண்ணிடுங்க. ஆனால் கரெக்ஷன் இருக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. நமது சேனலே ஃபாலோ பண்ணுவோம். நமது சேனலே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் வச்சுருவேன், சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அது மூலமாக டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் போகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.